ईर्ष्या द्वेष के घातक परिणाम। कहीं பொறாமை வெறுப்பினுடைய கொடூரமான பலன். आप भी इसके शिकार तो नहीं है? நீங்களும் இதனுடைய பிடியில் இருக்கிறீர்களா என்ன? क्या करें, कैसे बचें? என்ன செய்வது, எப்படி தப்புவது? ईर्ष्या द्वेष की अग्नि। பொறாமை வெறுப்பினுடைய நெருப்பு. बाबा, हम सभी ब्राह्मण ईश्वरीय संतान हैं। யாரோ கேள்வி கேட்கிறாங்க. பாபா, நாங்கள் அனைத்து குழந்தைகளும் பிராமணர்களும் ஈஸ்வரிய குழந்தைகளாகும். इसमें से सभी शब्द उड़ा दो। அதுக்கு பாபா சொல்றாரு, இதுல இருந்து அனைத்து என்கிற வார்த்தையை எடுத்து விடுங்கள். सभी ब्राह्मण ईश्वरीय संतान हैं। அனைத்து பிராமணர்களும் ஈஸ்வரனின் குழந்தைகளாக இருக்கிறாங்களா? आसुरी संतान भी बनते हैं बीच बीच में। இல்லையானால் நடுவில் அசுர குழந்தைகளாகவும் ஆகிறார்களா? है आसुरी संतान भी बन जाते हैं। அசுர குழந்தைகளாகவும் ஆகுகிறார்கள். जब आसुरों की मत पर चलते हैं तो आसुरी संतान है या ईश्वरी संतान है? எப்பொழுது அசுரர்களின் வழியின்படி நடக்கிறாங்களோ அப்பொழுது அசுர குழந்தைகளா, இல்லையானால் ஈஸ்வரிய குழந்தைகளா? आसुरी संतान है। அசுர குழந்தைகளாவாங்க. तो ये बात तो गलत है। எனவே இந்த விஷயம் தவறு. हम सभी ब्राह्मण ईश्वरीय संतान हैं। என்னவென்றால் நாம் அனைத்து பிராமணர்களும் ஈஸ்வரனின் குழந்தைகள் என்பது. फिर भी ஆனாலும் ब्राह्मण परिवार में आपस में ईर्ष्या देश वैमनस्य क्यों होता है? ஆனாலும் பிராமண குடும்பத்தில் ஒருத்தருக்கொருத்தர் இந்த ஈர்ஷா துவேஷ், அதாவது பொறாமை வெறுப்பு சண்டை ஏன் இருக்கிறது? इसीलिए होता है कि कोई ईश्वरीय संतान है और कोई आसुरी संतान है। இதற்கு தான் ஏற்படுகிறது. ஏனென்றால் சிலர் ஈஸ்வரனின் குழந்தைகள், சிலர் அசுரரின் குழந்தைகள். अगर किसी से कोई बात हो भी जाए तो आपस में बोलना बंद क्यों कर देते हैं? அவங்க கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்து விட்டால் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, பேசுவதை நிறுத்தி விடுகிறார்கள்? इसीलिए कर देते हैं क्योंकि அதனால் தான் செய்கிறார்கள். ஏனென்றால் आसुरी संतान है तो आत्मा आत्मा भाई भाई नहीं समझते। அசுர குழந்தைகளாக இருந்தால் ஆத்மா ஆத்மா சகோதரர் சகோதரர்கள் என்ற விஷயம் மறந்துடுறாங்க. और ईर्ष्या देश आ जाता है, एक दूसरे को वैमनस्य पैदा हो जाता है। பொறாமை வெறுப்பு வருகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை வருகிறது. इसलिए बंद कर देते हैं। அதனால் தான் நிறுத்தி விடுகிறார்கள். माया की जो भावना है वह है ईर्ष्या, हसद, घृणा। மாயையினுடைய பாவனை என்னவென்றால் பொறாமை, அழுக்காறு, வெறுப்பு. यह माया की भावना है। இது மாயையினுடைய பாவனையாகும். सदा शुभ भाव और भावना हो। எப்பொழுதும் நல்ல பாவ், பிறகு பாவனை இருக்கணும். अव्यक्त वाणी तारीख 30 नवंबर 1999 पृष्ठ 34। அவ்யக்த் வாணி தேதி 30 நவம்பர் 99 पक्का 34 கடைசியில். वहाँ बोलते हैं ना, रुद्रमाला के जो मटके है वो मजबूरी से आपस में मिलकर रह रहे हैं। அவங்க கேக்குறாங்க, பாபா சொல்லிருக்காரு இல்லையா, ருத்ரமணி மாலைகள் வலு கட்டாயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து இருக்கிறார்கள். அதுக்கு பாபா ஆமான்னு சொல்றாரு. आपस में बात भी नहीं करते। ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச கூட மாட்டாங்க. जैसे जनता पार्टी के लिए बोला। எப்படி அந்த ஜனதா பார்ட்டிக்காக சொல்லிருக்காங்க. क्या बोला? அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ன சொன்னாரு? अटल बिहारी वाजपेयी ने जनता पार्टी में संवादहीनता की भारी कमी है। அதாவது இந்த ஜனதா பார்ட்டியில் உரையாடலின் மிகவும் குறைவு இருக்கிறது. इतना ईर्ष्या देश करते हैं एक दूसरे से। ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு பொறாமை வெறுப்பு செய்கிறார்கள். कि अंदर की बात बाहर नहीं निकालेंगे। உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கூட கொண்டு வர மாட்டார்கள். बात करना भी पसंद नहीं करते एक दूसरे। பேசுவதும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பேசுவதும் அவர்களுக்கு பிடிக்காது. कोई जरूरी बात है, ஏதாவது ஒரு அவசியமான விஷயம் यज्ञ का இருக்கிறது, नुकसान होने वाला है யக்னத்தின் நஷ்டம் ஏற்படவிருக்கிறது, तो बोल देना चाहिए ना। அப்போ சொல்லணும் இல்லையா? नहीं, இல்லை.
हम क्यों बोले? நாங்க ஏன் சொல்லணும்? जिसे जरूरत हो वो खुद हमसे पूछे। யாருக்கு அவசியமாக இருக்கிறதோ அவங்க வந்து என்கிட்ட கேட்கட்டும். हो गया सत्यानाश। பிறகு நஷ்டம் ஏற்படுகிறது. सर्विसेबल बच्चा है तो उसको देख करके खुश होना चाहिए। யாராவது சர்வீசபிள் குழந்தையாக இருந்தால் அவரை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும். खुश होना, उसको आगे बढ़ाना, சந்தோஷம் அடைவது, அவர்களை முன்னேற்றுவது, ये है गुण। இதுதான் குணமாகும். और कोई आगे बढ़ रहा है பிறகு யாராவது முன்னேறுகிறார்கள், और उसको देख करके பிறகு அவர்களை பார்த்துவிட்டு हिस्स पैदा करना, அழுக்காறு வருது, जलन पैदा करना, எரிச்சல் வருது, ईर्ष्या देश पैदा हो जाए, வெறுப்பு, பொறாமை வருகிறது. ये तो अवगुण की बात है। இது எல்லாம் அவகுணங்கள் ஆகுகிறது. क्रोध भी नहीं होना चाहिए। கோபமும் இருக்கக்கூடாது. कोई भी उल्टा सुल्टा ख्यालात किसी के प्रति नहीं आना चाहिए। யாருக்காகவும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது. ऐसे होता है आपस में। இப்படி நடக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் गुरु भाई है, भगवान से ही पढ़ रहे हैं, சகோதரர்களாவும் குரு சகோதரர்களாவும் கடவுளிடம் இருந்துதான் நம்ம படிக்கிறோம். फिर क्या करते हैं? பிறகு என்ன செய்கிறார்கள்? एक दूसरे से ईर्ष्या देश करते रहते, ஒருத்தருக்கு இன்னொருத்தரோடு பொறாமை, வெறுப்பு செய்கிறார்கள், हिस्स करते रहते हैं। ये அழுக்காறு செய்கிறார்கள். आगे बढ़ रहा है, खुद இவங்க ஏன் முன்னாடி போகிறாங்க? नहीं आगे बढ़ेंगे, அவங்க சுயம் முன்னேற மாட்டாங்க. लेकिन दूसरा अगर आगे बढ़ रहा है ஆனால் இன்னொருத்தவங்க முன்னேறாங்கன்னா तो उसको क्रोध करेंगे। பிறகு அவங்களுக்கு கோபம் வரும். घड़ी घड़ी वो उसमें आएंगे। அவங்க அடிக்கடி அந்த பொறாமையில வருவாங்க. तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், क्रोध नहीं होना चाहिए, கோபமும் இருக்கக்கூடாது, विकारों की कोई भी बीमारी नहीं हो, விகாரங்களின் எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது. ये ईर्ष्या देश ये भी क्रोध के बच्चे हैं। இந்த பொறாமை, வெறுப்பு இதுவும் கோபத்தின் குழந்தைகளாகும். स्व से अप्रसन्न रहने के मुख्य 2 कारण होते हैं। தன்னிடம் சந்தோஷமாக இருக்காத 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. दिल शिकस्त होना और दूसरा कारण होता है दूसरों की विशेषता को व भाग्य को व पाठ को देख ईर्ष्या उत्पन्न होना। ஒன்று என்னவென்றால் மனதின் மூலமாக துக்கமாக இருப்பார்கள். இரண்டாவது காரணம் என்னவென்றால் மற்றவர்களின் ஸ்பெஷாலிட்டியை பார்த்துவிட்டு, இல்லையானால் அவர்களின் பாக்கியத்தை பார்த்து, இல்லையானால் அவர்களின் பார்ட்டை பார்த்துவிட்டு அவர்களுக்கு பொறாமை வரும். हिम्मत कम होती है, ईर्ष्या ज्यादा होती है। தைரியம் குறைவாக இருக்கும், பொறாமை அதிகமாக இருக்கும். दिल शिकस्त भी कभी प्रसन्न नहीं रह सकता। மனதின் மூலமாக துக்கமாக இருக்கக்கூடியவர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. और ईर्ष्या वाला भी कभी प्रसन्न नहीं रह सकता। பிறகு பொறாமை கொண்டவர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. क्योंकि दोनों हिसाब से ऐसी आत्माओं की इच्छा कभी पूर्ण नहीं होती। ஏனென்றால் இரண்டு விதமாக பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் ஆசை எப்பொழுதும் நிறைவேறாது. और इच्छाएं अच्छा बनने नहीं देती। பிறகு ஆசைகள் எப்பொழுதும் நல்லவனாக ஆகவிடாது. अव्यक्त वाणी तारीख 5 दिसंबर 1989 पृष्ठ 58 अंत। ईर्ष्या द्वेष आने का कारण क्या है? பொறாமை, வெறுப்பு வருவதின் காரணம் என்ன? बाबा मनुष्यों में इतना ईर्ष्या द्वेष क्यों होता है? அவங்க கேக்குறாங்க, பாபா மனிதர்களில் இவ்வளவு பொறாமை, வெறுப்பு ஏன் இருக்கிறது? मनुष्यों में इतना ईर्ष्या द्वेष क्यों होता है? மனிதர்களில் இவ்வளவு பொறாமை, வெறுப்பு ஏன் இருக்கிறது? मनुष्यों में हाँ மனிதர்களிலா ईर्ष्या द्वेष क्यों होता है? कोई ऊपर उठता है ना, யாராவது மேலே எழும்பும் பொழுது அவர்களுக்கு ஏன் பொறாமை, வெறுப்பு வருகிறது? कोई ऊपर नीचे खींचते हैं। யாராவது மேலே எழும்புகிறார்கள் என்றால் அவர்களை கீழே இழுக்கிறார்கள். मनुष्यों में ईर्ष्या द्वेष इसलिए आता है மனிதர்களில் பொறாமை, வெறுப்பு இதற்கு தான் வருகிறது. कि उनमें मन होता है। ஏனென்றால் அவர்களில் மனம் இருக்கிறது. क्या? என்ன? मन का काम है மனதின் வேலை अच्छे संकल्प भी करना நல்ல சங்கல்பங்கள், எண்ணங்களும் செய்வது, और பிறகு बुरे संकल्प भी करना। கெட்ட எண்ணங்களும் செய்வது. क्या ईर्ष्या द्वेष ही आता है
ये अच्छे गुण भी आते हैं, வெறும் பொறாமை வெறுப்புதான் வருகிறதா, இல்லையானால் நல்ல குணமும் வருகிறதா? अच्छे गुण भी आते हैं, நல்ல குணமும் வருகிறது, ईर्ष्या देश भी आता है। பொறாமை வெறுப்பும் வருகிறது. जो ईर्ष्या देश के संकल्प आते हैं, எந்த பொறாமை வெறுப்பினுடைய எண்ணங்கள் வருகிறதோ उनका ओरिजिन कहाँ से होता है? அவர்களின் ஆரம்பம் எங்கிருந்து ஏற்படுகிறது? ज्ञान से होता है या ज्ञान से होता है? ஞானத்தின் மூலமாக ஏற்படுகிறதா, இல்லையானால் அஞ்ஞானத்தின் மூலமாக ஏற்படுகிறதா? अज्ञान से होता है। அஞ்ஞானத்தின் மூலமாக ஏற்படுகிறது. ये मन का काम है। இது மனதின் வேலையாகும். मन अज्ञानी है तो ही ईर्ष्या देश के संकल्प ज्यादा आएंगे। மனம் அஞ்ஞானியாக இருந்தால் பிறகு பொறாமை வெறுப்பினுடைய எண்ணங்கள் அதிகமாக வரும். मन ज्ञानी है तो ईर्ष्या देश के संकल्प नहीं आवे। மனம் ஞானியாக இருந்தால் பொறாமை வெறுப்பினுடைய எண்ணங்கள் வராது. पवित्र आत्मा को ईर्ष्या देश ज्यादा होता है தூய்மையான ஆத்மாக்களுக்கு பொறாமை வெறுப்பு அதிகமாக இருக்கிறதா, या अपवित्र को जास्ती होता है? இல்லையானால் தூய்மை இல்லாதவர்களுக்கு அதிகமாக இருக்குமா? जो अपवित्र आत्मा होती है யாரு தூய்மை இல்லாத ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उसको सौतिया डाह जास्ती होता है, और जो पवित्र आत्मा होती है பொறாமை அதிகமாக இருக்கும். பிறகு யார் தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ उसको ईर्ष्या देश सौतिया डाह नहीं होता है। அவர்களுக்கு பொறாமை வெறுப்பு சௌத்தியா டா என்றால் அது ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள் இருந்தால் அந்த மனைவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படுவார்கள். அதை தான் ஹிந்தியில் சௌத்தியா டா என்று சொல்லியிருக்காரு. प्यूरिटी सिर्फ ब्रह्मचर्य व्रत को नहीं कहा जाता। தூய்மை வெறும் பிரம்மச்சரிய விரதத்துக்கு சொல்லப்படாது. संकल्प, स्वभाव, संस्कार में भी प्यूरिटी। எண்ணங்கள், குணங்கள், சம்ஸ்காரங்களிலும் தூய்மை இருக்கணும். मानो एक दूसरे के प्रति ईर्ष्या या घृणा का संकल्प है तो प्यूरिटी नहीं। ஒருவேளை ஏத்துக்கோங்க, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பொறாமை வெறுப்பினுடைய எண்ணம் இருந்தால் பிறகு அது பியூரிட்டி இல்லை, அதை இம்பியூரிட்டி என்று சொல்லப்படும். பியூரிட்டியினுடைய इम्प्यूरिटी कहेंगे। प्यूरिटी की परिभाषा में सविकारों का अंशमात्र तक ना होना है। பியூரிட்டியினுடைய அர்த்தத்தில் அனைத்து விகாரங்களினுடைய சின்ன ஒரு ரூபம் கூட இருக்கக்கூடாது. संकल्प में भी किसी प्रकार की इम्प्यूरिटी ना हो। எண்ணங்கள் மூலமாகவும் எந்த விதமான இம்பியூரிட்டி இருக்கக்கூடாது. अव्यक्त वाणी 31 अक्टूबर 1975 पृष्ठ 253 अंक। ब्राह्मणों की दुनिया की बात करो कि यहाँ कैसे पता चले कि प्योरिटी है या इम्प्योरिटी है? प्योरिटी है तो यूनिटी देखने में आवेगी, लड़ाई झगड़ा भी कम देखने में आवेगा। பிராமண உலகத்தை பத்தி பேசுனீங்கள் என்றால் இங்கு பியூரிட்டி இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிய வரும் என்றால், பியூரிட்டி இருந்தால் யூனிட்டியும் இருக்கும். और इम्प्योरिटी है तो சண்டையும் கம்மியாக தென்படும். ब्राह्मण सब बिखर जाएंगे। பிறகு இம்பியூரிட்டி இருந்தால் பிராமணர்கள் அனைவரும் விட்டு விட்டு சென்று விடுவார்கள். आपस में ईर्ष्या, देश, वैराग, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, வெறுப்பு, வைராக்கியம், लड़ना झगड़ना, मारा मारी, சண்டையிடுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொள்வது, देखने में आवेगा। இது பார்க்க வரும். संगठन बिखरा हुआ नजर आएगा। சங்கடன் பிரிந்திருக்கும் போல் தென்படும். ईर्ष्या द्वेष को खत्म करने के लिए क्या करें? பொறாமை வெறுப்பை முடிப்பதற்காக என்ன செய்யணும்? उस स्टेज को पहुंचना है, आत्मिक स्टेज को। ஆத்மீக ஸ்டேஜில் அந்த நிலை வரைக்கும் செல்லணும். तो वो स्टेज बनानी है எனவே அந்த நிலையை உருவாக்கணும், जिससे किसी के प्रति ईर्ष्या द्वेष न आने पाए। எதன் மூலமாக யாருக்காகவும் அந்த பொறாமை வெறுப்பு வரக்கூடாது.
आत्मा के रूप में ही देखें। ஆத்மாவின் ரூபத்தில் தான் பார்க்கணும். सात्विक स्टेज उस आत्मा की क्या थी? ஆத்மாவின் சாத்வீக ரூபத்தில் அவரின் என்ன நிலை இருந்தது? वो स्टेज अव्वल स्टेज है, अव्वल அதுதான் முதல் நம்பர் ஸ்டேஜ். नंबर की कि बीच में और लास्ट में जो स्टेज बनती है, இல்லையானால் நடுவில் மற்றும் கடைசியில் எந்த நிலை ஏற்படுகிறதோ वो असली स्टेज है। அது உண்மையான ஸ்டேஜ் நிலையா? असली को देखना चाहिए या संग के रंग में आने से नकली बन गया, वो देखना चाहिए। நல்லதை பார்க்கணுமா, இல்லையானால் சங்க தொடர்பில் வந்து விட்டு கெட்டதாகி விட்டார்கள் அதை பார்க்கணுமா? டூப்ளிகேட் ஆகி விட்டாங்க அதை பார்க்கணுமா? क्या देखना चाहिए? எதை பார்க்கணும்? असली को देखना चाहिए। அசலை பார்க்கணும். अति पापात्मा, अति अपकारी आत्मा, மிகவும் பாவ ஆத்மாக்கள், மிகவும் தீங்கு செய்யக்கூடிய ஆத்மாக்கள், बगुले के ऊपर भी नफरत नहीं, கொக்கின் மேல் கூட வெறுப்பு இருக்கக்கூடாது, घृणा नहीं, வெறுப்பு இருக்கக்கூடாது, निरादर नहीं, लेकिन டிஸ்ரிகார்ட் இருக்கக்கூடாது. विश्व कल्याणकारी स्थिति में स्थित हो, ஆனால் விஸ்வத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் நிலைந்திருந்து रहम दिल बन तरस की भावना रखते हुए கருணை மனம் கொண்டு கருணையின் பாவனையை வைத்து सेवा का संबंध समझकर சேவையினுடைய சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு सेवा करेंगे சேவை செய்தால் और जितने ही होपलेस केस की सेवा करेंगे பிறகு எவ்வளவு ஹோப்லெஸ் கேஸ்னுடைய சேவா செய்வீர்களோ तो उतने ही प्राइज के अधिकारी बनेंगे। அவ்வளவுதான் பிரைஸ்னுடைய அதிகாரியாக ஆகுவீர்கள். नामी ग्रामी विश्व कल्याणी गाए जाएंगे, பெயர் பெற்ற புகழ் கொண்ட விஸ்வ கல்யாண்காரி என்று பாடப்படுவீர்கள். पीस मेकर की प्राइज लेंगे, சாந்தியை உருவாக்கக்கூடிய பிரைஸை வாங்கிக் கொள்வீர்கள். अव्यक्त वाणी 31 दिसंबर 1970 पृष्ठ 334 आदि। काफी संकल्पों से संकल्प भी ना कुछ ही लोगों के प्रति, जैसे 2-4 लोगों के प्रति बार அவங்க சொல்றாங்க நிறைய சங்கல்பம் வெறும் கொஞ்சம் பேருக்காகவே வருது. द्वेष के संकल्प அடிக்கடி அந்த கொஞ்சம் பேருக்காகவே பொறாமையினுடைய சங்கல்பங்கள் எண்ணங்கள் வருகிறது. चलते रहते हैं, उनको हटाना काफी मुश्किल लगता है। அதை விலக்குவது மிகவும் கடினமாக தென்படுகிறது. कभी कभी प्रैक्टिस करेंगे बार बार कि वो भी आत्मा है, அடிக்கடி பிராக்டிஸ் செய்தால் அவர்களும் ஆத்மாதான், परमात्मा की संतान है, பரமாத்மாவினுடைய குழந்தைகள், हमारे भाई है, நம்மளுடைய சகோதரர்கள். तो धीरे धीरे हट जाएगा। பிறகு அது மெதுவாக விலகிவிடும். बीच में जो है 63 जन्म हुए हैं द्वापर कलयुग में, துவாபர கலியுகத்திலிருந்து நடுவில் எந்த 63 ஜன்மங்கள் வந்திருக்கிறதோ वहाँ हमारे अंदर देवान बढ़ गया, அந்த நேரத்தில் நமக்குள் தேக அபிமானம் அதிகரித்து விட்டது. तो देवान बढ़ जाने के कारण हमारे अंदर ये वृत्ति आ गई। எனவே தேக அபிமானம் அதிகரிக்கும் காரணத்தால் நமக்குள் இந்த பாவனை வந்து விட்டது. अलगाव की, शरीर सब अलग अलग है, தனித்து தனித்து பார்ப்பதின் அந்த பாவனை வந்து விட்டது. என்னவென்றால் உடல் அனைத்தும் தனியானதாகும். अलग अलग बापों की संतान है, தனித்தனி தந்தையின் குழந்தைகள் என்று देह, உடல். लेकिन आत्मा तो एक ही बाप की संतान है ना। ஆனால் ஆத்மா ஒரே தந்தையின் குழந்தையாகும் இல்லையா? आत्मिक भाव लाने के लिए बार बार प्रैक्टिस करनी है। ஆத்மீக தன்மையை கொண்டு வரதுக்காக அடிக்கடி முயற்சி செய்யணும். मैं ज्योति बिंदु हूँ, நான் ஜோதி பிந்து ஆவேன். स्टार चमक रहा है, ஒரு புள்ளிதான் மின்னுகிறது. एक मुरली में तो बाबा ने बोल दिया है, ஒரு முரளியில் பாபா சொல்லிவிட்டார், प्रकृति में सफेद स्टार लगाओ, புருவத்திற்கு நடுவில் வெள்ளை ஸ்டாரை வையுங்கள். एक दूसरे को देखो, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தால் याद आए இது நினைவுக்கு வரணும். ये आत्मा ओरिजिनल में இந்த ஆத்மா அசலி உண்மையான ரூபத்தில் सतो प्रधान आत्मा, சத்தோபிரதானமான ஆத்மாவாகும். पर भी चाहे कितना भी बुरा हो, யார் மேலேயும் எவ்வளவு துஷ்டராக இருந்தாலும், लेकिन अगर आपको उस आत्मा के प्रति रहम है ஆனால் உங்களுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு மேல் கருணை இருந்தால் तो आपको उसके प्रति कभी भी घृणा
या ईर्ष्या या क्रोध की भावना नहीं आएगी। எனவே உங்களுக்கு எப்பொழுதும் அவர்களின் மேல் பொறாமை, வெறுப்பு இல்லையானால் கோபம் வராது. रहम की भावना सहज निमित्त भाव इमर्ज कर देती है। கருணையின் பாவனை எளிதாக நிமித்த பாவனையை இமர்ஜ் செய்து விடுகிறது, अव्यक्त वाणी तारीख வெளியில் கொண்டு வருகிறது. 10 मार्च 1996 पृष्ठ 143 आदि। किसी से संस्कार टकराते हैं और अपने को कमजोर समझते हैं। ஒருவேளை யாரோடு சம்ஸ்காரங்கள் மோதிக்கொள்கிறது, பிறகு தன்னை பலவீனமானவர்கள் என்று புரிந்து கொள்கிறீர்கள். बार बार हमें गुस्सा आ जाता है, அடிக்கடி நம்மளுக்கு கோபம் வருது, क्रोध आ जाता है, ईर्ष्या जैसी घृणा आता है, பொறாமை வெறுப்பு வருகிறது. तो फिर किनारा कर लेना चाहिए। அப்பொழுது ஒதுக்கி கொள்ள வேண்டும். हमारी आत्मा जब लक्ष्मी नारायण की आत्मा के समान पावन बन जाएगी, நம்மளுடைய ஆத்மா எப்பொழுது லட்சுமி நாராயணனின் ஆத்மாவிற்கு சமமாக தூய்மையாகி விடுமோ, तो दुनिया में हमको कोई भी दुख அப்பொழுது உலகத்தில் எந்த விதமான துக்கமும் नहीं दे सकता। யாராலையும் தர முடியாது. ये कुदरती ड्रामा बना हुआ है। இது இயற்கையின் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. क्या என்ன क्या ड्रामा बना हुआ है என்ன டிராமா உருவாக்கி இருக்கிறது? कि जो भी आत्मा पवित्र बन जाएगी, எந்த ஆத்மாவெல்லாம் தூய்மையாகி விடுவார்களோ, उस पवित्र आत्मा को कोई भी आत्मा, அந்த தூய்மையான ஆத்மாவை எந்த விதமான ஆத்மாவும், दुष्ट आत्मा துஷ்டர்கள் दुख नहीं दे सकती। துக்கத்தை தர முடியாது. फिर ये बात जीवन में सदैव याद रहती है, பிறகு இந்த விஷயம் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கிறதா? है? अगर सदैव ये बात याद रहे ஒருவேளை எப்பொழுதும் இந்த விஷயம் ஞாபகத்தில் இருந்தால் तो कभी कभी विद्वेष पैदा न हो, பிறகு எப்பொழுதும் வெறுப்பு வராது, कभी झगड़ा पैदा ही न हो। எப்பொழுதும் சண்டை வராது. ब्राह्मण परिवार के जीवन में भी பிராமண குடும்பத்தின் வாழ்க்கையிலும் स्वर्ग अनुभव होने लगे। ஸ்வர்க்கம் அனுபவமாகும். लेकिन ஆனால் क्या गलती हो जाती है, என்ன தவறு ஏற்படுகிறது? है? देह भान आ जाता है। தேகாபிமானம் வருகிறது. ईर्ष्या द्वेष करने वालों की निशानी क्या होगी? பொறாமை வெறுப்பு செய்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? क्रोध का सूक्ष्म स्वरूप ईर्ष्या, द्वेष, கோபத்தின் சூக்ஷ்மமான ரூபம் பொறாமை வெறுப்பு घृणा अंदर में चलती रहती है। உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருக்கும். उसके स्वरूप में बाहर से जोर से बोलना, அந்த ரூபத்தில் தான் வெளியில் இருந்த அவர்கள் கத்தி கத்தி பேசுவார்கள். या बाहर से रूप नहीं दिखाई देता है, இல்லையானால் வெளியில் இருந்த அந்த ரூபம் தென்படாது. लेकिन जैसे बाहर क्रोध होता है ஆனால் எப்படி வெளியில் கோபம் இருக்கிறது, तो क्रोध अग्नि रूप है ना, அப்ப அந்த கோபம் நெருப்பு ரூபம் இல்லையா? वो अंदर खुद भी जलता रहता है அவங்க உள்ளுக்குள் அவங்களும் எரிந்து கொண்டே இருப்பார்கள். और दूसरों को भी जलाता है। பிறகு மற்றவர்களையும் எரிய வைப்பார்கள். ऐसे ईर्ष्या, द्वेष, இப்படிதான் பொறாமை வெறுப்பு घृणा ये जिसमें भी है இது யாருக்குள்ளும் இருந்தாலும் वो अंदर ही अंदर इस अग्नि में जलता रहता है। அவங்க உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டே இருப்பாங்க. बाहर से लाल पीला नहीं होता, வெளியில் लाल पीला फिर வெளியில் இருந்து சிவப்பு மஞ்சளாக ஆக மாட்டார்கள். அப்படின்னா கோபம் அடைய மாட்டார்கள். ठीक है, அப்படி ஆகுவதும் நல்லதுதான். ஆனால் लेकिन वो तो काला हो जाता है। யாருக்குள் பொறாமை இருக்கிறதோ அவங்க கருப்பாகி விடுவாங்க. हाँ, आपस में लड़ते झगड़ते रहेंगे, लूट पानी होते रहेंगे। ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டே இருந்தால் इसका मतलब बाप नहीं आया हुआ है फैसला करने के लिए। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தந்தை தீர்மானிக்கிறதுக்காக வரவில்லை. है? என்ன? हाँ, विश्वास नहीं है इतना, அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இல்லை. इसलिए அதனால்தான் बाप के फैसले के ऊपर अविश्वास करके खुद आपस में ही लड़ना झगड़ना चालू। தந்தையினுடைய அந்த தீர்மானம் அதற்கு மேல் விசுவாசம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். रखते हैं। और जो आपस में ईर्ष्या दोष करते हैं तो उनका क्या होगा?
அவங்க கேக்குறாங்க பாபா யார் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை வெறுப்பு படுறாங்களோ அவங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், பலன் என்ன? वही है, ये लड़ाई झगड़ा ही तो है। அப்ப அது கூட சண்டை தானே? डोल पानी होना माने लड़ाई झगड़ा, ईर्ष्या द्वेष करना माने लड़ाई झगड़ा। பொறாமை வெறுப்பு செய்வது என்றால் சண்டையிடுவது। लौकिक वृत्ति, லௌகீக எண்ணம், अवगुण धारण करने की वृत्ति, அவகுணங்களை தாரணை செய்யக்கூடிய எண்ணம், ईर्ष्या और घृणा धारण करने की वृत्ति பொறாமை பிறகு வெறுப்பை தாரணை செய்யக்கூடிய எண்ணம் धारण करने से இதை தாரணை செய்தால் अलौकिक जीवन के अलौकिक परिवार द्वारा அலௌகிக வாழ்க்கையில் அலௌகிக குடும்பத்தின் மூலமாக अलौकिक सहयोग की खुशी, அலௌகிக உதவியின் சந்தோஷம், अलौकिक स्नेह की प्राप्ति की அலௌகிக அன்பின் பிராப்தியின் சக்தியை அடைய மாட்டார்கள்। शक्ति प्राप्त नहीं कर पाते। अव्यक्त वाणी तारीख 5 जून 1977 पृष्ठ 214 अंक। அவ்யக்வாணி தேதி 5/6/77 பக்கம் 214 கடைசியில் जैसे आजकल कोई भी बड़ी फैक्ट्री जहाँ भी आग लगती है, எப்படி இப்பொழுது எவ்வளவு பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் இல்லையானால் எங்கெல்லாம் நெருப்பு பத்திக்குதோ तो आग का धुआं निकालने के लिए चिमनी बनाते हैं। அப்பொழுது அந்த நெருப்பின் புகையை வெளியே கொண்டு வரதுக்காக சிம்னி ரெடி பண்றாங்க। आग का धुआं बनाने के लिए लंबी सुर्री चिमनी बनाते हैं। அந்த நெருப்பினுடைய புகையை வெளியேற்றுவதற்காக ஒரு மிக பெரிய பைப் மாதிரி ரெடி பண்றாங்க। उससे तरह धुआं निकलता है அதன் மூலமாக எப்பொழுதும் வெளியே புகை போகுகிறது। और सदैव काली दिखाई देगी। பிறகு அது எப்பொழுதும் கருப்பாக தான் தென்படும்। क्या? என்ன? चिमनी। அந்த நெருப்பினுடைய புகை வெளியே போகுகிறது இல்லையா, அந்த பைப் அது எப்பொழுதும் கருப்பாக தான் தென்படும்। तो आज का मानव विकारी होने के कारण எனவே இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் விகாரிகளாக இருப்பதின் காரணத்தால், किसी विकार के वशीभूत होने के कारण, ஏதாவது ஒரு விகாரத்தின் பிடியில் இருப்பதின் காரணத்தால், संकल्प में, बोल எண்ணங்களில், சொற்களில் में ईर्ष्या, घृणा, பொறாமை வெறுப்பு कोई न कोई विकार का धुआं उसके अंदर से निकलता रहेगा। இல்லையானால் ஏதாவது ஒரு விகாரத்தின் புகை அவர்களிலிருந்து வெளியே வந்துனே இருக்கும்। ऐसे ही यहाँ भी है। அதே போல்தான் இங்கேயும் இருக்கிறது। जिनको ईर्ष्या, द्वेष, யாருக்கு பொறாமை வெறுப்பு, विकारों का घृणा भरा हुआ है अंदर, விகாரங்களின் வெறுப்பு உள்ளே நிரம்பி இருக்கிறது, तो धुआं के समान निकल रहा है। பிறகு அவர்கள் புகை போல் வெளியே வந்திருப்பார்கள்। उनसे सदैव धुआं निकलता है और सदैव काले दिखाई देंगे। அவர்களிலிருந்து எப்பொழுதும் புகைதான் வெளியே வரும், பிறகு அவர்கள் கருப்பாக தான் தென்படுவார்கள்। ईर्ष्या द्वेष करने वालों की क्या शूटिंग होगी? ஈர்ஷா துவேஷ் பொறாமை வெறுப்பு செய்பவர்களின் என்ன ஷூட்டிங் ஏற்படும், நடக்கும்? दुनिया में जो दुष्ट लोग होते हैं உலகத்தில் எந்த துஷ்டர்கள் இருக்கிறார்களோ वो अच्छे अच्छे डॉक्टर से ईर्ष्या करते हैं। அவர்கள் நல்ல நல்ல டாக்டர்ஸ் மேல் பொறாமை செய்கிறார்கள்। अरे डॉक्टर से क्या, कोई भी हो, அரே டாக்டர் என்ன யாராக இருந்தாலும், विद्वान हो, पंडित हो, आचार्य வித்வானாக இருந்தாலும் சரி, பண்டிதாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியாக இருந்தாலும் சரி, हो, जो बहुत अच्छे होते हैं तो उनसे दूसरे ईर्ष्या करने लग पड़ते हैं। யார் ரொம்ப நல்லா இருக்காங்களோ இன்னொருத்தவங்க அவங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்। कि हमसे आगे न निकल जाए, எங்களை விட்டு இவங்க முன்னாடி போக கூடாது என்று, इसलिए उनको मार डालते हैं। அதனால்தான் அவர்களை கொலை செய்கிறார்கள்। तो यहाँ उसकी शूटिंग कैसे होती है? எனவே இங்கு அதனுடைய ஷூட்டிங் எப்படி ஏற்படுகிறது? वहाँ तो शरीर से मार डालते हैं, அங்கு உடலின் மூலமாக கொலை செய்கிறார்கள்। यहाँ मार डालने का अर्थ क्या है? இங்க கொலை செய்வதின் அர்த்தம் என்ன? நிச்சய புத்தி।
अनिश्चय बुद्धि बना देना அனிஷ்ய புத்தி ஆக்குவது, माना அப்படியானால் मार डालना। கொலை செய்வது. ऐसी ऐसी बातें सुनाते हैं जहरीली, இப்படிப்பட்ட விஷம் நிறைந்த சொற்களை சொல்கிறார்கள். उनको निश्चय उखड़ जाता है। அவர்களுக்கு அந்த நிச்சயம் சென்று விடுகிறது, உடைந்து விடுகிறது. कब खत्म होगी ईर्ष्या द्वेष? எப்பொழுது இந்த பொறாமை வெறுப்பு முடியும்? अभी तो अव्यक्तवाणी में कितनी बार बोला है, இப்பொழுது அவ்யக்தவாணியில் எத்தனை முறை சொல்லிவிட்டார்? कुछ नहीं करना है, क्या करना है, எதுவும் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? दुआएं दो और दुआएं लो। ஆசீர்வாதத்தை கொடுங்கள், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். लेकिन अंदर जो ईर्ष्या द्वेष भरा हुआ है, ஆனால் உள்ளுக்குள் எந்த பொறாமை வெறுப்பு நிறைந்திருக்கிறதோ वो दुआएं देने और दुआएं लेने की स्टेज धारण करने देता है। ஆனால் அது ஆசீர்வாதத்தை எடுத்துப்பது இல்லைனா கொடுக்கக்கூடிய அந்த நிலையை தாரணை செய்ய வைக்குதா? नहीं धारण हो पाती। அது தாரணை ஆக कहीं மாட்டேங்கிறது. न कहीं मन के अंदर எங்கே ஆனால் மனதுக்குள் जो नजदीकी लोग हैं उन्हीं के प्रति ईर्ष्या द्वेष आता है। யாரு நெருக்கமானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்காகவே இந்த பொறாமை வெறுப்பு என்ற அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. तो आखिर ये कब खत्म होगा? எனவே இது கடைசியாக எப்ப முடியும்? जब डंका बजेगा எப்பொழுது மணி அடிக்குமோ सब अलर्ट हो जाए। அப்பொழுது எல்லாருமே அலர்ட் ஆகி விடுவார்கள். ईर्ष्या द्वेष करने वालों के प्रति हमारा व्यवहार कैसा होना चाहिए? பொறாமை வெறுப்பு செய்வர்களின் மேல் நம்மளுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும்? நடத்தை எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்காக? कोई हमारे सामने ईर्ष्या द्वेष के रूप में आए तो யாராவது நம்மளுக்கு முன்னாடி பொறாமை வெறுப்பினுடைய ரூபத்தில் வந்தால் हमारे स्वभाव कैसे रहनी चाहिए, हमारी நம்மளுடைய குணம் எப்படி இருக்கணும்? वृत्ति कैसे रहनी चाहिए। நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? कोई बल किस रूप में भी आए, யாரு எப்படிப்பட்ட ரூபத்தில் வந்தாலும் சரி हम अपनी स्वस्थिति में रहे। நம்மளுடைய சுயஸ்திதியில் இருக்கணும். हम अपने स्वरूप को क्यों बदलें? நம்மளுடைய स्वरूपத்தை ஏன் மாத்திக்கணும்? दूसरा बदलता है तो हम भी बदल जाए। இன்னொருத்தவங்க மாறுகிறார்கள் என்றால் நம்மளும் மாற வேண்டுமா என்ன? पर वैसा होता है। वैसा होता है तो अपनी कमजोरी है அப்படி நடந்தால் இது உங்களுடைய பலவீனமாகிறது, या मजबूती है? இல்லையானால் அது உங்களுடைய ஸ்ட்ராங் தன்மையா? हम उसकी प्रजा बनने वाले हैं நம்ம அவர்களின் பிரஜையாக போறோமா या हम उसके राजा बनने वाले हैं? இல்லையானால் நாம் அவர்களின் ராஜாவாக போறோமா? हमारी बलीनता समझते हैं। नहीं नहीं, अगर हम किसी के भाव स्वभाव संस्कार से ஒருவேளை நாம் யாருடைய பாவம் சுபாவம் या बातों से प्रभावित हो जाते சொற்களின் மூலமாக நம்ம அவர்களின் பிரபாவத்தில் போகிறோம் என்றால் हैं, जो ईर्ष्या घृणा द्वेष की बातें हमारे सामने करता है, யாரு பொறாமை வெறுப்பினுடைய பேச்சு நம்மளுக்கு முன்னாடி செய்கிறார்களோ तो हम उसकी प्रभावित होने वाली बातों से प्रजा बन गए நம்ம அவர்களின் மூலமாக பிரபாவத்தில் கொண்டு வரக்கூடிய வார்த்தையின் மூலமாக பிரஜாவாகி விட்டோமா या हम उसके राजा हैं? இல்லையானால் அவர்களின் ராஜாவா? पर हम अपनी स्वस्थिति में रहे तो वही अपने बलीनता समझते हैं। स्वस्थिति में रहेंगे तो अच्छा है, பாபா சொல்றாரு சுயஸ்திதியில் இருந்தால் நல்லது, तो राजा है। பிறகு ராஜாவாவோம். पर वहाँ की अवस्था को खराब करेंगे। हैं? वह स्थिति जो भी ईर्ष्या द्वेष की है वहाँ की वातावरण को खराब करती है। அவங்க சொல்றாங்க யாரு அந்த பொறாமை வெறுப்பு செய்கிறார்களோ அவர்கள் அந்த சுற்றுச்சூழலை மாற்றுகிறார்கள். जो खराब करेगी उसको वैसा फल मिलेगा। யாரு எப்படி தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விதமான பலன் கிடைக்கும். हम उसको सुधारने का प्रयास करेंगे स्वस्थिति से, நம்ம அதை சுயஸ்திதியின் மூலமாக மாற்ற முயன்றால் तो हमको वैसा फल मिलेगा। நம்மளுக்கு அது போன்ற பலன் கிடைக்கும். जो जैसा करेगा वैसा पाएगा। யார் எப்படி செய்வார்களோ அவர்களுக்கு அப்படிதான் கிடைக்கும். क्रिएटर तो हम भी है ना। நம்மளும் படைக்கக்கூடியவர்கள் ஆவோம் இல்லையா? व्यर्थ भावना व घृणा की भावना வீணான பாவனை, வெறுப்பினுடைய பாவனை व ईर्ष्या की भावना இல்லையானால் பொறாமையினுடைய பாவனை पाप का खाता बढ़ाती है। இது பாவத்தினுடைய கணக்கை அதிகரிக்கிறது. इसलिए बाप के बच्चे बने, அதனால்தான் தந்தையினுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டு वर्षे के अधिकारी बने, ஆஸ்தியினுடைய அதிகாரியாக ஆகிவிட்டால்
अर्थात पुण्य आत्मा बने। அப்படியானால் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிட்டால் यह निश्चय, यह नशा तो बहुत अच्छा இந்த நிச்சயம், இந்த போதை மிகவும் நன்றா. था, लेकिन नशा और ईर्ष्या ஆனால் அந்த போதை பிறகு பொறாமை मिक्स नहीं करना। மிக்ஸ் செய்யாதீர்கள், बाप के बनने கலந்து விடாதீர்கள். के बाद प्राप्ति अनगिनत है। தந்தையினுடையதாக ஆகிவிட்ட பின் பிராப்தி அதிகமாக இருக்கிறது. लेकिन எண்ணிக்கை இல்லை, அளவில்லை அதற்கு. पुण्य आत्मा के साथ ஆனால் புண்ணிய ஆத்மாக்களோடு पाप का बोझ भी 100 गुना के हिसाब से है। பாவத்தினுடைய சுமையும் 100 மடங்கினுடைய கணக்கில் தான் இருக்கிறது. इसलिए इतने अलबेले भी मत बनना। அதனால்தான் இவ்வளவு சோம்பேறியாகவும் ஆகாதீர்கள். அவ்யக்வாணி தேதி 3/12/78 பக்கம் 1 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 3 दिसंबर 1978 पृष्ठ 1 अंत। अगर ऐसी स्टेज बन जाए आत्मा की ஒருவேளை ஆத்மாவின் இப்படிப்பட்ட நிலை உருவாகுகிறது, न किसी से ईर्ष्या, யாரோடையும் பொறாமை இல்லை, न किसी से द्वेष, யாரோடும் வெறுப்பு இல்லை, न किसी की परचिंतन, யாருடைய பரசிந்தனையும் செய்யவில்லை, न किसी की ग्लानि, யாருடைய அவதூறமும் செய்யவில்லை. ऐसी स्टेज अगर आत्मा की बनी है இப்படிப்பட்ட நிலை ஆத்மாவினுடையது உருவாகி இருக்கிறது என்றால் तो कहेंगे आत्मा की सदगति। அப்பொழுதுதான் ஆத்மாவினுடைய சத்கதி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும்.